ஆமே, நாம செலவிடுகிற ஒவ்வொரு செகண்டுமே ஆமே ரொம்ப வேல்யூபிள், ரொம்ப வேல்யூபிள். ஹல்லேலூயா. நாளைக்கு ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனைன்னா அதுக்கு முந்தின நாள் அவனுக்கு தண்டனை நியமிக்கப்படுகிறது. இன்னும் 10 நாளில் இவனுக்கு தூக்கு, இன்னும் 20 நாளில் இவனுக்கு தூக்கு. அந்த 10 நாள் இந்த 20 நாளும் என்பது அவங்க ஒரு செகண்டு கூட அதை வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. அவங்க அதில் எல்லாம் அவங்க ஆசை என்ன, ரொம்ப வேல்யூபிளான ஆசையை சொல்லுவாங்க சிலர். நான் என் குடும்பத்தை கூட கொஞ்சம் நேரம் இருக்கணும், அந்த ஒவ்வொரு செகண்டுமே அதை வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இதுக்கு மேலே இது கிடைக்காதுன்னு. நமக்கு தெரியல, ஆனால் நம்மளும் அப்படி தான் போயிட்டுருக்கிறோம். ஆமே, ஒவ்வொரு செகண்டுமே வேல்யூபிள், திரும்ப கிடைக்காது. ஆமே, திரும்ப நாட்கள், வாரங்கள், வருடங்கள் கிடைக்காது. எனவே தேவனோடு நெருங்குவதிலே உங்க முழு கவனத்தை நீங்கள் செலுத்துங்க. நீ எதுல மட்டும் கவனம் செலுத்து, ஆண்டவர்கிட்ட நெருங்குவதில் கவனம் செலுத்து. ஆண்டவர்கிட்ட நெருங்க கவனம் செலுத்த என்ன செய்யணும்னா, தேவனை விட்டு எது எது நம்மை தள்ளி போக பண்ணுதோ அது நமக்கு இருக்கவே கூடாது. அதனால தான் தாவீது சொல்றார், நீர் உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நான் அருவருக்காமலும் இருப்பேனோ. ஆமே, அதை நான் முழு பகையாய் பகைக்கிறேன். பகைக்க வேண்டியதை பகைக்கணும். பகைக்க வேண்டியதை நேசிச்சிட்டோம்னாலே நாம தேவனை விட்டு தள்ளி போயிடுவோம்னு அர்த்தம். தேவனை விட்டு தள்ளி போய் ஆமே நாம ஒண்ணுமே சாதிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது என்ன சம்பாதித்தோம் என்றல்ல, நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவரே நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா அப்படி சொல்றது மாதிரி இருக்கணும். நாளைக்கு அப்பா சமூகத்தில் போய் நிற்கும் போது தைரியமாய் அந்த நியாயாசனத்துக்கு முன்னாடி எல்லாரும் நிற்கும் போது நாம சந்தோஷமா எதிர்கொள்ளணும். ஒரு தேவ பிள்ளைகளுக்கு தேவனை எந்த அளவுக்கு நெருங்கணுமோ, எந்த அளவுக்கு அண்டிக்கொள்ள ஆண்டவர் எவ்வளவு தருணங்களை நமக்கு தருகிறார், அதை நாம் பயன்படுத்துவது மிக மிக நல்லது.